இன்னைக்கு நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான டிஃபன் ரெசிபி பார்க்கலாமா? இந்த ஸ்வீட் பொட்டேட்டோல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி ஆக்சிடென்ட், ஆன்டி கேன்சர் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம விட்டமின் ஏ, பொட்டாசியம் சத்து அதிகமா இருக்கிறதுனால கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது. இம்யூன் சிஸ்டத்தை பில்ட் பண்ணது, பிரெயின் ஃபங்க்ஷனுக்கும் மெயினா வெயிட் லாஸுக்கும் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இத்தனை சத்துக்கள் நிறைந்த இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான அடை ரெசிபி ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு அனீஸ் ஃபுட் கார்னர். அதுக்கு முதல்ல இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா கழுவிட்டு தோல் சீவிடுங்க. தோல் சீவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. துருவி எடுத்துட்டு அதை ஒரு 2 முறை நல்லா தண்ணியில அலசி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம இதை ஒரு பவுல்ல சேர்த்துடலாம். அது கூடவே ஒரு பிடி அளவுக்கு நறுக்குன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியை நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே கறிவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துருங்க. இப்ப இது கூட 4 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அதுல பாதி அளவுக்கு, அதாவது 2 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இது நல்ல பைண்டிங், இதுக்காக தான் சேர்க்கிறோம். இது கூடவே வெறும் மிளகாய் தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துருங்க. எல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி அடை மாவு பக்குவத்துக்கு மாவு ரெடி பண்ணிடுங்க. தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவு சேர்த்துட்டு கரெக்டான அடை மாவு பக்குவத்துக்கு ரெடி பண்ணிடுங்க. இது நம்ம இன்ஸ்டன்டா அடை தட்டிடலாம். இப்ப நம்ம தவா நல்லா சூடாயிடுச்சு. இப்ப கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாம். ஊத்திட்டு அடை மாவை எடுத்துட்டு நம்ம கரண்டிலே இந்த மாதிரி தட்டி விடலாம். ரொம்ப லேசா இல்லாம கொஞ்சம் கனமாவே தட்டி எடுத்துக்கோங்க. இப்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொஞ்சம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அடையை திருப்பிட்டு 2 பக்கமும் நல்லா செவக்க வச்சுட்டு அடையை எடுத்துடலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது நல்லா மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கும், உள்ள நல்லா ஸ்பைசியா, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். இது மதிய லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியா கூட குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். இது ஒண்ணு சாப்பிட்டா கூட அவங்களுக்கு நல்ல ஃபில்லிங்கா இருக்கும். இதுல நிறைய சத்துக்களும் இருக்கிறதுனால நல்ல ஆரோக்கியமானதும் கூட. இந்த மாதிரி வித்தியாசமான டேஸ்டியான டிஃபன் ரெசிபிஸ் நிறைய நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். அதனால மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் போட்டு விட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த சூப்பரான அடை ரெசிபியை நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி அசத்துங்க. நன்றி, வணக்கம்.